அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று மகாவீர் ஜெயந்தி. எல்லாருக்குமே அரசு விடுமுறை. வீட்டில் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளை சுமூகமாகவும் தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போங்க. வேலையில் கொஞ்சம் ஒர்க் பேலன்ஸ் இருக்கிறவங்க, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் நாளை பார்த்து அமைதியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் கடைசியில் ஒரு நிமிஷம், அதாவது எண்டிங்னு இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். அதில் ஒரு சில ராசியை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட சுய பிறந்த விவரங்கள் அதை அனுப்புறதுக்கு எந்தெந்த ராசிக்கு அனுப்பலான்னு கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அது ஒரு நல்ல வைப்பாக இருக்கும். பலனை கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தேதி பார்த்திங்கன்னா 31/3/2026 கடைசி வருஷ கடைசி, அதாவது ஃபினான்ஷியல் இயர் எண்டிங். மகாவீர் ஜெயந்தியாக இருக்குது. அடுத்து வர சில நாட்களும் விடுமுறையாக தான் இருக்குது. வருஷம் பார்த்திங்கன்னா விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்திங்கன்னா திரியோதசி திதி காலையில் 6:58 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் மாலை 3:22 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:06க்கும் சூரியன் மறைவு மாலை 6:20க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 3:16 4:48 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 9:09 10:41 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 12:13 1:45 வரைக்கும் இருக்குது. இப்போ பூர நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா கிரகங்களால் பாதிப்புகள் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு எழுத பழக, மாடு வாங்க, நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சுப காரியங்களுக்கு ஏற்றதா இல்லை, நல்ல காரியங்கள் செய்யலாம், ஆனால் புதிய விஷயங்களை செய்கிறதும் நல்லது. சதுர்தசி திதியில் பார்த்திங்கன்னா பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கறி சாப்பிட்றது, பயணம் மட்டும் செய்யலாம். அதே நேரம் வளர்பிறையில் கல்யாணம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஒற்றை வார்த்தை ராசி பலன் பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு அசதி, கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு தாமதம், விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு உயர்வு, மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு ஆதாயமாக இருக்குது. நாளை ஜாலியாக கொண்டு போங்க. உங்களோட லாஸ்ட்டில் ஒரு நிமிஷம் பலனை கேளுங்க. அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடக்கிறது நல்லது. இப்போ ராசி பலனில் முதல் ராசினா மேஷ ராசிக்கு. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இந்த பாசிட்டிவான வைப்ஸ் உங்களுக்கு சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. சில எதிர்பாராத சூழ்நிலைகளும் மன வருத்தம் தரக்கூடிய விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் சில சூழ்நிலைகள், மாறுபடும் சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. அது மனநிலையை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் காரணமாக சில குழப்பங்களும் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்காரு, 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 5ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும், 11ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும், 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்காங்க. இன்று குடும்பத்தில் உறவினர்களால் வீண் செலவுகள், வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். பெரிய மனிதர்களோட விரோதத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால் வார்த்தைகளில் கவனம். அதே நேரம் அவங்கக்கிட்ட பேசுகிற சில விஷயங்களையும் பார்த்து பேசுறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத விதமாக வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. கூட கீழே வேலை செய்கிறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நண்பர்களோட ஆதரவும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் இருக்கும். இல்லைனா வேலையில் ப்ரெஷர் காரணமாக சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில சவாலான சூழ்நிலைகள் காரணமாக மனசில் சமநிலை இழக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் நாள் முழுக்க இருக்க வேண்டியது அவசியம். நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. உங்களோட திறமை முழுசையும் பயன்படுத்தி கவனமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் சில பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் பொறுத்தளவுக்கு சில சௌகரியங்களையும் சில விஷயங்களையும் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிரச்சனைகளை நிதானமாக கையாளுங்க. பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கு சுற்றி நடக்கிற பதட்டம் காரணமாக துணைக்கிட்ட உங்களோட வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஈடுபடுற மாதிரி இருக்கும். அவங்க மேலே கோபமும் உங்களோட உணர்ச்சிகளை, அதாவது வெறுப்பு, அந்த மாதிரி சில விஷயங்களை காட்டுற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் தடிக்காமல் பார்த்துக்குங்க. பழைய குடும்ப பிரச்சனைகளை கிளறாமல் பார்த்துக்குங்க. சூழ்நிலைகளை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்சால் அவங்க கூட சகஜமான அணுகுமுறையில் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. புரிதல் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் பார்த்திங்கன்னா கவலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் வரவு கம்மியாக இருக்குது, விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் விரயங்கள் ஆகலாம். செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால சில வருத்தங்கள், சில வலிகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருங்க. ஏன்னா ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் மனசில் ஒரு பயமோ தேவையில்லாத குழப்பங்களோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக சில எதிர்வினைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசை எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களையும் வச்சுக்காதீங்க. தெளிவாக சிந்தனைகளை பாசிட்டிவாகவும் உங்களோட நாளை சுமூகமாகவும் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறது நல்லது. நாளை காலையிலேயே திட்டமிடுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும், 10ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 11ஆம் இடத்துல சூரியன் சனி, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியம். வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. தொழில் செய்கிறவங்க சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபம் அடையலைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வெறுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில சூழ்நிலைகள் நீங்கள் விரும்பியதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. பணப்பற்றாக்குறையால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சூழ்நிலைக்கேற்ப வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல பணிகள் இருக்குமா தான் இருக்கும். உங்களோட வேலைகளை ஒழுங்குமுறை பண்ணி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு நாளில் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்ககிட்ட நிறையவே குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தனக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கும் இது அதே மாதிரி தான். ரொம்பவே ரொமான்டிக்காலாம் எதிர்பார்க்காதீங்க. வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க தனக்கிட்டையும் காதலிக்கிட்டையும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் அனுசரித்து போகிறது நல்லது. கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இல்லை. எதையும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்த்தா அது சில சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்குது. பணம் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமும் கொஞ்சம் டென்ஷனும் ஆகிற மாதிரி இருக்கும். கவனமாக உறவில் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி திருப்தியாக இல்லை. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. கையில் எந்த ஒரு அமௌண்ட்டும் வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பயணத்தின் போது கவனமாக இருங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்குது. முதுகுவலி ஏற்படலாம், தலைவலி ஏற்படலாம். பதட்டம்னால, டென்ஷன்னால, தூக்கம் இல்லாமல் ரொம்பவே மனசில் கவலைகள் இருக்கும். கவனம். இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட விருப்பப்படி நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய வேலைக்கான வாய்ப்பு, பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் உறவுகளில் சில சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். நாள் முழுக்க சிறப்பானதாகவும் உற்சாகமாகவும் தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னைக்கு நாளை உங்களுக்கு சாதகமாக எல்லா விதத்திலையும் கொண்டு போகலாம். உங்கள் ராசியில் குரு இருக்கிறது. 3ஆம் இடத்துல சந்திரனும் கேதும், 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 10ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும். நீங்கள் நினச்ச காரியம், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நினச்சா மாதிரி கரெக்டாக உங்களுக்கோட விருப்பப்படி செஞ்சு முடித்து வெற்றியை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் மூலயமா சுப செய்திகள் கிடைக்கும்.
வேலை செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் குறைஞ்சி முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. எல்லா விதத்திலையும் பலன்கள் நல்லா இருக்கனால மிதுன ராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. இன்று உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகளும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும். இலக்குகளை அடையத்துக்கான தன்னம்பிக்கை உறுதி உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. இன்று உங்களோட விருப்பங்கள் கனவுகள் நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்களோட கடின உழைப்புக்கும் கடின முயற்சிக்கும் சன்மானங்கள் நிறைய உண்டு. வருமானம் அதிகமாகும். சேமிப்பு உயரக்கூடிய விதத்துல நாள் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட செயல்திறனில் அது பிரதிபலிக்கும். அதுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு புதுசாக அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கான பலன் இன்று நல்லாவே உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் தனக்கூட நட்பான முறையில் பேசுவீங்க பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அன்பு இருக்கும். அது மூலிமா மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு உற்சாகமாக ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான தருணங்களையும் பல முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணம் வரவு கொஞ்சம் இருக்கிறதுனால திருப்தியான மனநிலையோட உறவுகளோட மகிழ்ச்சியான நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. என்னதான் மாத கடைசியாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறையெல்லாம் இருக்காது. எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். அதை வச்சு சமாளிக்கிறது பாருங்கள். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத மேனேஜ் வச்சு பண்ணிட்டு கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. இந்த நாளில் கடைசியாக உங்களோட விருப்பப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விரும்பி செய்யக்கூடிய விதமாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள்னால சில பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் பேச்சில் ரொம்பவே நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டிங்கன்னா அது பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்கும். இது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையணும்னா உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 9ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும். இன்று பசங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது மூலிமா சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சுமாராக போகும். ஆனால் வரவு கம்மியாக தான் இருக்குது. நண்பர்கள் மூலயமா ஒரு சில அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட ஆலோசனை சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவியாக இருக்கும். சுமூகமாக நாளை கொண்டு போங்க. யார்கிட்டையும் இன்றைக்கி கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. வார்த்தைகளில் சொன்னீங்கன்னா அது இன்று செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்ககிட்ட ரொம்பவே பொறுமையும் உறுதியும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட அணுகுமுறையில் வேகம் கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி வருந்தி பிரயோஜனம் இல்லை. செய்கிற வேலைக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை. அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலைகளை நீங்கள் தான் தனிச்சையாக செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க. அவங்கள எதிர்பார்த்தா அவங்க செய்கிற பிரச்சனைகளுக்கும் பழைகளுக்கும் நீங்கள் பலனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலருக்குள்ள உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவான எண்ணங்கள் உங்களோட துணைக்கிட்ட அதை வெளிப்படுத்தி கோபமும் எரிச்சலும் அதிகமாக்குற மாதிரி இருக்கும். உங்களோட உறவில் நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நட்பாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. தேவையில்லாத மன வருத்தங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். துணைக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது. செய்கிற வேலைகளில் பணம் விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க.
பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் குறைஞ்சி சோம்பேறித்தனமாக தலைவலிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, ஓய்வெடுங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கலவையான பலன்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஒரு சிலதில் நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாயை மாதிரி. அதே நேரத்தில் அதே பிரச்சனையாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட தன்னிலையை மறக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கட்டுப்பாடோடு இருங்க, வார்த்தைகளை நிதானம் தேவை, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும், முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக எடுக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசியிலே சந்திரனும் கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக தான் இருக்கும். 7ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 8ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. இந்த நாளில் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் மன உறுதியோடு செய்ய வேண்டியது அவசியம். குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பசங்க ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க. சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். வெற்றின்னு சொல்கிறத விட முன்னேற்றங்கள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறது, அதனால் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு பெருசாக ரொம்பவே பாசிட்டிவான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. கூடுதல் பொறுப்புகளுக்காக அதிக நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. புதிய செயல்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. நன்மையான பலன்கள் காணணும்னா உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு முக்கியமான வேலைகளை முன்னாடியே முடிக்கிறது நல்லது. ஏதாவது தள்ளி விட்டீங்கன்னா அது வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட கவனமாக பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க. உறவில் பிணைப்பு வலுப்படுற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது நல்லது. புரிதலோட தன்மையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சில உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்கிறது நல்லது. அப்போ தான் உறவில் பிணைப்பு வலுப்படுற மாதிரி இருக்கும். மோதல் ஏற்படாமல் பார்த்துக்குங்க, வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படியே அமைதியாக ஒதுங்கி இருக்கிறதோ அடங்கி போகிறதும் நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேரில் அதிகமான செலவுகள் வாங்குற மாதிரி செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு கரையாமல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணீர் எரிச்சல் ஏற்படலாம். ரொம்ப வருத்திக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. மனசை அமைதியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்று உங்களுக்கு பதட்டத்தோட நாள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. மனசில் ஏதோ வருத்தங்கள், கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியாமல் குழப்பிக்காமல் தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாதீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பதட்டம் காரணமாக சில விஷயங்களில் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. வேலையில் கவனமாக செய்யுங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 7ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. உங்களுக்கு பணவரவு சுமாராக தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல கவனம் தேவை. ஏன்னா தேவைப்பட்டு வாங்கிட்டு அது தேவையில்லாத பொருளாக போகிறதுக்கும் வீண் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கும். அதுக்கு பின்னாடி பலனோ முன்னேற்றமோ தெரிகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகிற மாதிரி இருக்கும். லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, வருமானம் குறையாமல் இருக்கும். இன்று எதிர்பார்த்த பலன்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் இருக்க எல்லா விஷயத்தையும் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. ஏன்னா வார்த்தைகளால் சில உறவுகளுக்குள்ள பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா செய்யும் போது வேலையில் ஏமாற்றவங்களும் சில தடைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது
கம்யூனிகேஷனில் கவனமாக இருங்க. அது திருப்திகரமாக இல்லை, அதனால் சில பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பழி உங்கள் மேலே வராமல் வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பொறுமையாக இழந்து காணப்படுற மாதிரி இருக்குது. இன்றைய நாளை அமைதியாக கழிக்கணும்னா அதை தவிர்த்துட்டு துணைக்கிட்டேயும் காதலிக்கிட்டேயும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்துக்க வேண்டியது அவசியம். உங்கள் பிடிச்சவங்க கிட்ட பார்த்து அணுக வேண்டியது நட்பான அணுகுமுறை, இல்லை கேஷுவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு நாளாக கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வார்த்தைகள், ஏன்னா வாக்குவாதம் அதிகமாச்சுன்னா வார்த்தைகள் தடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவிருக்கு, ஆனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிக அளவில் நீர் பருகி ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறதே நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஜாலியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைய நாளை உங்களுக்கானதை நீங்கள் செயல்படுத்திக்கலாம். செய்கிற செயல்கள் காரியங்களில், அதாவது நீங்கள் பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடக்கும். நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற மாதிரி இருக்கும். புதிய நண்பர்களோ புதிய நபர்களோ சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பணவரவு, எதிர்பாராத தனவரவு இருக்கிறதுனால ரொம்பவே மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்கும். உங்களோட ராசியில் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறது, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 11ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கிறது. இது பல சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் மன மகிழ்ச்சி நடக்கிற மாதிரி சில புதிய விஷயங்கள் நடக்கும். இன்று உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. பணவரவு பல வழிகளில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைகளும் உங்களோட விருப்பங்களையும் நிறைவேற்றிக்குவீங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் காணப்படுற மாதிரி இருக்குது. திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். இன்று உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறதுக்கான உறுதி உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை எல்லாமே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நாள் உங்களோட உச்சத்துக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. அதே நேரங்களில் உங்களோட வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள், குறிப்பாக புதிய வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லைன்னா தொழில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரியும், வேலைகளில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இன்று நல்ல ஒரு உறவில் இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர பேச்சில் புரிதல் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இனிமையாக நாளை கொண்டு போவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறையவே செய்வீங்க. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், மனநிறைவான நாளாக தான் இருக்கும். உறவுகளுக்குள்ள சந்தோஷங்கள் கூடுற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள். எதிர்பாராத தனவரவு இருக்குது. அது உங்களை திக்குமுக்காடுற மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கும் மாத கடைசியில் தனவரவு இருக்கிறது உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பணம் சம்பந்தமாக முதலீடுகள் செய்யறதுக்கும் ஏற்ற நாள். ஆரோக்கியத்தில் உங்கள் மனசில் இருக்கிற திருப்தி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலை இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வளர்ச்சியும் முன்னேற்றம். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள், மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தெளிவான சிந்தனைகளோட சில விஷயங்களை செய்வீங்க. அது நல்ல ஒரு பலனையும் வளர்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான வகையில் கிரகநிலைகளும் சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கிறது. உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். வருமானம் நல்லா இருக்குது.
பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கு. பசங்களால மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் விஷயத்துல எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கும். உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு செலவுகளையும் கொஞ்சம் கண்காணிச்சே செய்யுங்க. ஏன்னா குறிப்பாகவே நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். வரவுகள் வரனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நாள் முழுக்க அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட குழந்தைகளை பார்த்து பெருமைப்பட விதத்தில் நாள் நல்லாவே இருக்குது. இன்று எடுக்கிற எல்லா முக்கிய முடிவுகளும் புதிய முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால செயல்பாடுகள் எல்லாமே மனசுக்கு நிறைவாக தான் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் காண்ற விதமாக நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபமும் பெறதுக்கான வாய்ப்பு, வேலையில் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இன்று நான் பாராட்டும் அங்கீகாரமும் இருக்குது. உங்களோட செயல்பாடுகள் சிறப்பானதாக தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக நல்ல ஒரு விரும்பி செய்யக்கூடிய விதத்தில் உங்களோட மனநிலை இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்று அன்பான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி ரொமான்டிக்கான ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறது, வெளியில் போகிறது, துணையோட விருப்பங்களை நிறைவேற்றுறது, அது மூலிமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யமும் அதிகமாகி சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. பசங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தோட காதலியோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான நாளை பயன்படுத்திக்கோங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் முடிவுகளை எடுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். புதிய முதலீடு முயற்சிகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்பாராத தனவரவு இருக்கிறதுனால லாபங்கள் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் முக்கியமாக சேமிக்கிறதோ இல்லைன்னா முதலீடுகள் செய்கிறதோ இன்று நல்ல பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆற்றலோடு இருப்பீங்க. உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இன்று கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் சில விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா பொறுப்புகள் காரணமாக காரியங்கள் செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கும். அதனால் சில மன வருத்தங்களும் சில சில இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. உறவுகளோட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுங்க. பெற்றோரோடையும் பசங்களோடையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 4ஆம் இடத்துல சூரியன் சனியும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தொழில் வியாபார விஷயமா பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு சின்ன இடையூறுகள் ஏற்படும். குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்று கொஞ்சம் அப் அண்ட் டவுன் நெகட்டிவாகவும் பாசிட்டிவும் கலந்த மாதிரி பலன்கள் உண்டு. மற்றும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சவால்களை சந்திக்க உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் அவசியமாக தேவை. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. குறிப்பாக சொல்லணும், அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போங்க. ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கலந்துக்கிறது நல்லது. சினிமாவுக்கு போங்க, பாட்டு கேளுங்க, மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். தொழில் செய்கிறவங்களும் ஜாக்கிரதை. நஷ்டமடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. தொழிலில் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, போகிற போக்கில் நாளை கேஷுவலாக கொண்டு போங்க. வேலைகளை கவனமாக திறமையாக செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்சால் தவறுகள் இல்லாமல் காலையிலே உங்களோட வேலைகளை அட்டவணையிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நாளை பொறுத்தளவுக்கு தனக்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக கேஷுவலாக சிரிப்போட மகிழ்ச்சியோட பேசி பழக வேண்டியது அவசியம். அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க. உங்களோட வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு உறவில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சில சூழ்நிலைகள் பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ அமைதியாக இருக்கிறதோ நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்கால பாதுகாப்பு கருதி கண்டிப்பாக சேமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துங்க.
எந்த ஒரு செலவாக இருந்தாலும் முக்கியமாக பாருங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவுகளை செஞ்சுட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சத்தான உணவை சாப்பிட வேண்டியது அவசியம். மனசில் அமைதியும் சோர்வும் இருக்கிற அமைதியின்மையும் சோர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும். சில விஷயங்களில் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களோட மனசை உடைக்கிற மாதிரி இருக்கும். மனசில் குழப்பங்கள், ஏதோ ஒரு இழப்புகள் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் காரணமாக மனசை கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நெருக்கமானவர்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். பேச்சுக்களில் நிதானம் தேவை. உறவுகளுக்குள்ள பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. செய்கிற செயல்கள் காரியங்களில் கவனமாக செய்யுங்க. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கிறது வீண் குழப்பங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. உங்களோட வாகனங்களில் செல்லும் போது ரொம்பவே பொறுமையாக போங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட குழப்பத்தினால உங்களோட கட்டுப்பாட்டை வாகனம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தவங்க கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்குங்க. வேலையில் ரொம்பவே கவனமாக இருங்க. தொழிலையும் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிகமாக யோசிக்காதீங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போகிறது நல்லது. சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சூழ்நிலையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நாள் போகும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அமைதியை கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். தியானம் மேற்கொள்வது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துக்கும் நல்லதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். வேலை அதிகமாக இருக்கிறதுனால சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோர்வடைகிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே கொஞ்சம் உற்சாகமாக வச்சுக்கிட்டு வேலையில் செய்கிறது நல்லது. வேலைகளில் கவனமாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. வேலையில் பிரச்சனைகள் உங்களுக்கு சில பாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற ஈகோ காரணமாக துணைக்கிட்ட பேச்சில் ஏனோ தானோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு துணையை கேஷுவலாக பேசி பழகிறது. எந்த விஷயத்தையும் சீரியஸாக ஆக்காமல் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. மனசு விட்டு சில விஷயங்களை பேசுனீங்கன்னா அவங்களோட ஆதரவும் ஆறுதலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாளை உறவுகளுக்குள்ள தனியாக பார்த்துக்குங்க. காதலன் காதலி சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பலன் தர வகையில் கிடையாது. எதிர்பார்த்த தனவரவில்லை, ஆனால் செலவுகள் ஏகப்பட்டது இருக்குது. சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் தாமதமாகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தும். பணம் சம்மந்தமாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் ரொம்பவே கவனம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சரியான நேரத்தில் உணவை சாப்பிடுங்க. அதிகமான நீரை பருகி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்ககிட்ட தெளிவான சிந்தனைகள் இருக்குது. மகிழ்ச்சியான மனநிலை இருக்குது. குடும்பத்தோடைய சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. இன்று ரொமான்டிக்காகவும் நாளை கொண்டு போகலாம். பண வரவும் நல்லா இருக்குது. மனசுக்கும் நிறைவாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே அனுகூலமான பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சாதகமாக இந்த நாளை எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கலாம். இன்று உங்கள் ராசியில் புதன், செவ்வாய், ராகு அதிக அளவில் திட்டங்களை திட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 3ஆம் இடத்துல சுக்கிரன் சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. 5ஆம் இடத்துல குரு சொல்லவே வேணாம், பலன் நல்லா தான் இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன், கேது, மனைவி வழி உறவினர்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்கும். உங்களோட கடன்களை அடைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் திடீர்னு சுப செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்களோட நட்போடு இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது. தொழிலில் கூட்டாளிகளோட இருந்த பிரச்சனைகள் தீரும். லாபம் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படுற விதமாக இருக்குது. மனசுக்குள்ள நாள் முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். ஈஸியாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு ட்ராவல் நல்லாவே இருக்கும். அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. வேலை விஷயமாகவும் சரி, உங்களுக்கு திருப்திகரமான மனநிலையோட நாள் முழுக்க சேமிப்பும் உயரக்கூடிய விதத்தில் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வேலையில் வெளிப்படுத்துவீங்க.
அது உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டியும் உங்களோட வேலைகளை உற்சாகமாக செய்யறதுக்கும் உதவியாக இருக்குது. நாளை சிறப்பாக உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு மனசுக்கு நிறைவாக திருப்தியாகவே செய்வீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி இன்னைக்கு கண்கூட பார்க்குற மாதிரி இருக்கும். குறிப்பாக அப்ரைசல் மாதிரி விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் இன்னைக்கு நல்லாவே இருக்கு. உங்களோட கருத்துக்களை மனசு விட்டு பேசுவீங்க. அதனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுனிமும் புரிதலும் அதிகமாகும். சிறப்பான கருத்து பரிமாற்றங்கள், நல்ல ஒரு புரிதல், இனிமையான தருணங்களை அனுபவிக்க மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கு இன்று ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்கும். சில முக்கிய முடிவுகள் உங்களோட எதிர்கால நலன் குறித்து எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். திருமணமானவர்கள் உங்களோட பசங்களோட எதிர்காலம் குறித்தும் முடிவுகளை எடுக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. மாத கடைசியில் நாளும் வரவுகள் சம்பளங்கள் சிலருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கு கூடுதல் பணமோ ஊக்கத்தொகையோ கிடைக்கலாம். நாளை சிறப்பாக எல்லா விதத்திலையும் சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்ல ஒரு திறமையும் நல்ல ஒரு ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குது. ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இருக்கும். ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போட ஆரம்பிக்கும். நல்ல எல்லா விஷயத்தையும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்வீங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் முழுக்க உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம், உங்ககிட்ட இருக்கிற தனித்தன்மை எல்லாமே வெளிப்படுத்துகிற விதமாக தான் சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது. உங்கள் ராசிலேயே சூரியனும் சனியும் இருக்கிறது. தெளிவான சிந்தனைகள் நல்லாவே இருக்கும். என்னதான் பேக்ட்ராப் இருந்தாலும் உங்களோட முயற்சி, உங்களோட விடாமுயற்சி, கடின முயற்சி எல்லாமே நல்ல பலனை தரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சந்திரனும் கேதும், 12ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும் புது பொலிவோடையும் புது தெம்போடையும் இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல வெளியூருக்கான பயணங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பார்ட்னர்களால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி பணப்பழக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் உங்களோட மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதி தன்னம்பிக்கை நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் ஈஸியாக உங்களுக்கு உங்களோட விருப்பப்படி நாளை கொண்டு போகலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு நாளை திட்டமிட்டு உங்களுக்கு உண்டான வகையில் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுற வகையில் உங்களோட நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் அவங்களோட உதவியும் நல்லாவே இருக்குது. உங்களோட வேலைகளை பிளான் பண்ணி சிறப்பாக செய்வீங்க. உங்களோட புதிய யுக்திகள் நல்ல ஒரு பளிச்சிடும் விதமாக தான் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற விதமாக இன்று உங்களோட செயல்திறன் நல்லாவே இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொலைக்கிட்ட இன்று நட்பான முறையில் பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில விஷயங்களில் உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் புரிதல் இருக்கிறதுனால நல்ல ஒரு மன நிறைவும் நல்ல ஒரு திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். ரொமான்டிக்கான ஒரு நாள், மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும். உங்கள் கையிலே இருக்கிற பணமே இன்று உங்களோட செலவுகளுக்கு போதுமானதாக இருக்குது. வரவுகள் எல்லாமே சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் செஞ்சு சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நலமாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம், சந்தோஷத்துக்கு குறைவில்லை, மகிழ்ச்சியாக நாள் இருக்குது. நாளை ஜாலியாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பலனை முழுசாக கேட்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அது இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில ராசிக்கு இன்று இலவசமாக பலன்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பிறந்த விவரங்கள், அதாவது பெயர், நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இதை போட்டுட்டு உங்களோட இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற ராசி ஏதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிக்காரங்க
பலனை முழுசாக கேட்டிங்கன்னா உங்களோட பலனை உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களோட முழு பிறந்த விவரங்களை போட்டிங்கன்னா அதுலேயே கமெண்ட்லேயே உங்களுக்கு உண்டான பலன்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுயஜாதகம்ன்றதை விட ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், உங்களோட மாதத்தை எப்படி கொண்டு போகிறதுக்குன்னு சின்னதாக ஷார்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. தொடர் ஆதரவுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுறது நல்லது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி.